எல்எஃப்டி நான் தான் உங்கள் நிமோ. இப்போதைக்கு என்னால் பேச முடியாதுங்க, என்னோட தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே, நம்ம சேனலுக்குள்ளே புதுசாக வருவாங்க, மறக்காமல் அந்த பெல்லைக்கனை தட்டி விட்டு அதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம், பெல்லைக்கனை தட்டி விட்டு நம்ம வீடியோ புதுசாக வர்றது கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக உட்காந்து பாருங்கள். எல்எஃப்டி இப்போ வந்து நம்ம கரெக்டாக பெட்ரோல் பங்க்லேருந்து கிளம்பிட்டோம். இப்போ பெட்ரோல் பங்க்லேருந்து கிளம்பிட்டேன். இந்த ப்ரோ தான், ஹாய் ப்ரோ. பெட்ரோல் பங்க்லேருந்து கிளம்பிட்டோம். பாருங்கள், டென்ட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம பேக் வச்சுருக்கோம் எல்லாமே. பார்த்தீங்களா, நம்ம சைட் பேக்கு, அப்புறம் துண்டு வச்சுருக்கோம். ஏர்பாட்ஸ் புதுசாக வாங்கினோம் எல்எஃப்டி, நம்ம ஏர்பாட்ஸு ஃபுல்லாக இப்போ தான் எந்திரிச்சோம். ஓகே லெஃப்டி இப்போ வந்து நம்ம கரெக்டாக அந்த பங்க்லேருந்து தாண்டி வந்துட்டோம். இப்போ வந்து மங்களூர் போகிற ரூட்டில் போயிட்டுருக்கோம். பாருங்க, நம்ம மங்களூர் ரோட்டில் போயிட்டுருக்கோம். அந்த என்னது பெட்ரோல் பங்க்கில் தாண்டி இப்போ நடந்து வந்துட்டுருக்கோம் லெஃப்டி. இப்போ வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் வந்து நம்ம மேங்களூர் தான் ரீச் ஆகணும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி கண்டிப்பாக மேங்களூர் தாண்டிடணும். இன்றைக்கி கண்டிப்பாக மங்களூரை தாண்டிடணும். ஏன்னா நமக்கு ரொம்ப டைம் இல்லை சுத்தமாக. ஏன்னா லடாக் க்ளோஸ் பண்ணிடுவாங்களாமா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னன்னு தெரில. நான் பார்த்தேன், கூகுளில் பார்த்தேன், எனக்கு அப்படி எதுவும் தெரில. ஆனால் இருந்தாலும் நம்ம நேரம் எப்பொழுதுமே நல்லா இருக்காது. சப்போஸ் நம்ம நேரம் சரியில்லாட்டி என்ன பண்ணுறது? அதனால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஸ்பீடாக போய் ரீச் ஆக முடியுமோ நம்ம அவ்வளோ ஸ்பீடாக போய் ரீச் ஆகிடலாம் எல்லாத்தையும். ஓகேங்களா? இதுக்கப்புறம் மேங்களூர் ரோடு போயிட்டுருக்கோம். நானும் லிஃப்ட் கேட்டிருக்கேன், யாரும் தரமாட்டிக்கிறாங்க. என்னடா இப்போ தானே நடக்க ஆரம்பித்தா அதுக்குள்ளே எப்படா லிஃப்ட் உடனே கேட்குறேன்னா, நான் ரொம்ப தூரம் நடந்துட்டேன். ஆல்மோஸ்ட் 1.5 கிலோமீட்டர் போயிட்டேன். லிஃப்ட்டுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். துண்டை போட்டு ஒரே ஹிந்திக்காரனோட மோசமாக இருப்பேனே. ஆல்மோஸ்ட் நானும் லிஃப்ட்டுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், கிடைக்குது இல்லை. லெஃப்ட் இன்றைக்கி ஆக்சுவலி ஃப்ரைடே, மஸ்ஜிதுக்கு போகலான்னு சொல்லிட்டு நான் இப்போ போயிட்டுருக்கேன். இன்றைக்கி ஆக்சுவலி ஃப்ரைடேனால நம்ம மஸ்ஜிதுக்கு போகிறோம். இங்கே என்ன ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு வேறு தெரியல. பார்ப்போமே. என்னதான் பார்ப்போம். அப்படியே ஒரு மாதிரி பார்ப்பாங்க எல்லாருமே. பார்த்துக்கலாம். மஸ்ஜிதுக்கு போயிட்டு மஸ்ஜிதை முடிச்சுட்டு கண்டிப்பாக அப்படியே நடந்து போகிறது தான். பாருங்க, இங்கே இருக்குது, தெரியுதுங்களா? உள்ளே போய் போகலாம். உள்ளே போகிறோம். உள்ளே போய் மஸ்ஜிதுக்கு போயிட்டு ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பிடுவோம். ஓகேங்களா? ஓகே. எல்எஃப்டி நம்ம மஸ்ஜித்குள்ளே இருக்கிறதுனால நம்மளால் பேச முடியாது, சரிங்களா? நம்ம மஸ்ஜித்குள்ளே இருக்கிறதுனால நம்மளால் பேச முடியாது. இப்படி தான் இருப்பாங்க, இப்படி தான் இருப்பாங்க. முன்னாடியெல்லாம் உள்ளே உட்காந்துருப்பாங்க. இப்படி தான் நிறைய பேருக்கு தெரியாதுல்ல, அதனால தான் காட்டித்தரேன். உள்ளே எல்லாம் இப்படி தான் இருப்போம். ஒருத்தர் ப்ரேயர் வந்து நமக்கு சொல்லி கொடுத்துட்ருப்பாரு, நம்ம அதை கேட்டு இருப்போம். இப்படி தான் இருக்கணும், இப்படியெல்லாம் வாழணுன்ற மாதிரிலாம் சொல்லி கொடுப்பாங்க. அந்த மாதிரி நாங்கள் அதை கேட்டு அதை முடிச்சுட்டு நமாஸ் முடிச்சுட்டு அவ்வளோதான். மஸ்ஜித் முடிஞ்சவுடனே எல்லாம் வெளியே வந்து நாங்கள் ஸ்லிப்பர் போட்டுட்டு போயிடுவோம். எல்லாத்தையும் தான் பாருங்கள், நம்ம பேக் சைடில் வச்சுருக்கேன். நான் மஸ்ஜிதுக்கு முன்னாடி வச்சுருக்கேன். பாருங்கள், ஸ்லிப்பர் வந்து நான் ஆக்சுவலி தேடிட்டுருக்காங்க. எல்லாம் தேடி முடிச்சு போட்டு போயிடுவாங்க. எல்லாருமே ஒரு மாதிரி வேறு பார்க்குறாங்க. நமக்கு வேறு ஒரு மாதிரியாக இருக்குது. லெஃப்டி இருங்க, என்னோடய ஷூ நான் போட்டுக்கிறேன். கேமரா ஓகே. லெஃப்டி மசூதியிலேருந்து வெளியே வரேன், எல்லாருமே சுற்றி நின்று ஒரு மாதிரி பார்க்குறாங்க. பாருங்களா, மசூதி அங்கே இருக்குது பாருங்கள். அதுதான் அங்கேருந்து வெளியே வர எல்லாருமே ஒரு மாதிரி பார்க்குறாங்க. சாய் ப்ரோ எல்லாம் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. எனக்கா என்னடா இது, எப்படிரா பள்ளியாசலுக்குள்ளே போனாலும் அங்கே அவன் விளாகருங்கிறான், இங்கே வேறு விளாகருங்கிறாங்க. என்னடா பண்ணுறது, ஐயோ கடவுளே அப்படி சொல்லி. ஏன் இந்த நான் மஸ்ஜித் வீடியோ போட்டேன்னா, நிறைய பேருக்கு தெரியாது பள்ளிவாசலுக்குள்ளே எப்படி இருக்கும். மஸ்ஜித்குள்ளே முஸ்லீம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டிருக்காங்க, டே உள்ளே எப்படிரா இருக்கும். கிதர் பை டீக்கே பை. லிஃப்ட் கிடச்சிருச்சு. லெஃப்ட் நான் இது முடிச்சுட்டு சொல்கிறேன். லிஃப்ட் முடிச்சுட்டு சொல்கிறேன். லிஃப்ட் கிடச்சிது அண்ணாதான். லெஃப்டி அந்த அண்ணா ட்ராப் பண்ணி கொஞ்சம் நடந்து போயிட்டு இருக்கும்போது தான் இவர் வந்து எங்கே போகிறேன்னு கேட்டு, வா நான் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். லெஃப்டி இவர் கூட நம்ம மங்களூர் போகிறோம். பை வாக்கில். அது எந்த ரோடுண்ணா அது நசீர் ப்ரோ? அது என்ன ரோடு? மானி டு மேங்களூர். நாங்கள் வந்து நான் மஸ்ஜித் முடிச்சுட்டு நான் நடந்து வந்துட்டு இருக்கும்போது தான் அண்ணாவை பார்த்தா இவர் சொன்னார், நான் எங்கே போகிறேன் அப்படின்னு கேட்டப்போ, நான் மேங்களூர் வரைக்கும் போகிறேன்னு சொன்னப்போ, மேங்களூரில் ட்ராப் பண்ணுறேன் வாங்கன்னு சொல்லிட்டு நம்மளை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. நான் ஆக்சுவலி ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் வந்து ரொம்ப நடந்து வந்துட்டு இருந்தேன், சாப்பிடல. நான் ஆக்சுவலி ஆஃப்டர்நூன் லஞ்ச் இன்னும் கழிச்சு சாப்பிட்டுல. அப்போது நான் மேங்களூரில் சாப்பிட்றலாம், பிரச்சனை இல்லை. சரியான மலை. மங்களூர் ரோடு இதுதாங்க. ஆக்சுவலி இது ஹைவே இல்லை, ஹைவே மாதிரி, ஆனால் ஹைவே இல்லை. இது வந்து சும்மா இந்த சர்வீஸ் ரோடு. ஆனால் செம்ம மலை.
சரியான மழை வந்துட்டே இருக்கு லெஃப்டி. செம்ம மழை வந்துகிட்டே இருக்குது, ஃபுல்லாக மழை தான். ஓகே, நான் இங்கே ட்ராப் பண்ணிடுங்க. ஆக்சுவலி மங்களூர் வந்து ரீச் ஆகிட்டோம். அண்ணா தான் கொண்டு வந்து நம்ம ட்ராப் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு 35 கிலோமீட்டர் வந்திருப்போம்ண்ணா. 35 கிலோமீட்டர் அண்ணா தான் லிஃப்ட்டு கொடுத்து நம்மளை கூப்பிட்டு வந்து இங்கே ட்ராப் பண்ணி, இங்கேருந்து நம்ம வந்து துபாய் மார்க்கெட்னு ஒரு மார்க்கெட் இருக்குது, அங்கே போகிறோம். துபாய் மார்க்கெட் போயிட்டோன்னா அங்கே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. என்னென்னு அதிகமாக இல்லை, ஒரு பவர் பேங்க் வாங்கினேன், அது வேஸ்ட்டான பவர் பேங்க் வாங்கிட்டேன். அதுதான் கொஞ்சம் சங்கடம். இன்னொரு சங்கடம், சிறப்பான சங்கடம் இருக்குது, அதை நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. இப்போ வந்து மேங்களூர் நம்ம ரீச் ஆகிட்டோம். பாருங்கள், இதுதான் மேங்களூர். இது டவுன் தானேண்ணா? ஓகே ஓகே, ஸ்ட்ரைட்டாக போனால் இப்போ நம்ம எங்கே இப்போ நான் எப்படி போகிறதுண்ணா? ஸ்ட்ரைட்டு போயிட்டு ஓகேண்ணா, அங்கே சிக்னல் இருக்குது. ஓகே, ரைட்டு ஸ்ட்ரைட்டு போ, இது துபாய் மார்க்கெட். ஓகேண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. கிஃப்ட் கொடுத்து தேங்க்ஸ்ண்ணா. ஓகே, பாய்ண்ணா. தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. ஓகே, லெஃப்ட். இப்போ வந்து நம்ம கரெக்டாக மேங்களூர் டவுனில் வந்து ரீச் ஆகிட்டோம். மேங்களூர் டவுன் இதுதான், ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம துபாய் மார்க்கெட் போகிறோம். எதுக்கு நீங்கள் துபாய் மார்க்கெட் கேட்டிங்கன்னா, ஒரு பவர் பேங்க் வாங்கினேன். ஆக்சுவலி அந்த பவர் பேங்க் வேஸ்ட்டு, ஃபுல்லாக வேஸ்ட்டு. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த பவர் பேங்க்கு. தயவுசெய்து பவர் பேங்க் வாங்குறவங்க கொஞ்சம் பிராண்டாக வாங்கிக்கோங்க, லோக்கலாக வாங்காதீங்க, பிராண்டாக வாங்கிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு செட் ஆகும். பிராண்டாக வாங்கினீங்கன்னா கொஞ்சமாச்சு நிலைக்கும், இல்லைன்னா சுத்தமாக வேஸ்ட்டாக போயிடும். வாங்குறவங்க கொஞ்சம் பிராண்டாக பெஸ்ட்டாக வாங்கிக்கிங்க. ஓகே, இப்போ நம்ம மறுபடியும் போய் பவர் பேங்க் வாங்குகிறோம், அதுதான் ரொம்ப ரிஸ்க்கு. ஓகே லெஃப்டி, நான் வந்து இப்போ ஆட்டோவில் போயிட்டுருக்கேன். இது மினிமம் பாருங்கள் 35 ஆமாம். ஸ்டார்டிங்கில் மினிமம் 35 ஆமாம். அதுக்கப்புறம் கிலோமீட்டருக்கு வந்து இது பண்ணுமாமா. எப்படியெல்லாம் திருடணுமோ அப்படியெல்லாம் திருடுறாங்க. எப்படியெல்லாம் சீட்டிங் ஏமாற்றணும் நினைக்கிறாங்களோ அப்படியெல்லாம் போல வேணால் ஏமாற்றுங்க. கவலைப்படைய வேண்டிய ஆள் நான் இல்லை. ஏமாந்துட்டு இந்த பேச்சு பேசுறியான்னு கேட்குறீங்களா? ஏமாந்துட்டேன் லெஃப்டி, நான் ஏமாந்துருவேன் லெஃப்டி, நான் சீக்கிரம் ஏமாந்துருவேங்க. ஏன் தெரியுமா? ஆட்டோவை நான் ஆக்சுவலி இப்போ பிடிச்சேன் 2 டைம். அந்த டவுனுக்கு போயிட்டு டவுன்லேருந்து 1 கிலோமீட்டர் நடந்து வர பார்த்தா டென்ட்டை மறந்து வச்சுட்டு வந்துட்டேன். டவுனில் ஒரு மொபைல் கடையில் பவர் பேங்க் செக் பண்ணிட்டு இருந்தேன்னா அங்கே டென்ட்டை வச்சுட்டு வந்துட்டேன் நான் வாட்டுக்கு. இங்கே வந்துட்டு ஒரு ஆட்டோக்காரன்னு எங்கே போகிறேன்னு இதெல்லாம் கேட்டார். அப்போது இவர்கிட்ட கிளியராக சொல்லும் போது ஞாபகம் வந்துச்சு, ஓ டென்ட் அங்கே இருக்குது அப்படின்னு. டென்ட்டு அப்படின்னு கையை தூக்குற, டென்ட்டை காணோம். என்னடா டென்ட்டை காணோம் அப்படி சொல்லிட்டு இங்கேருந்து வசக்கு நடந்து போய் அங்கே போய் டென்ட் எடுத்து அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி இப்போ வந்திருக்கேன். இப்போ ஆட்டோ வரும்போது தெரிஞ்சு 3 கிலோமீட்டர்னு சொன்னாங்க. சரிங்களா, எவ்வளோ கிலோமீட்டர் ஓடுது நானும் செக் பண்ணி பார்க்குறேன். 3 கிலோமீட்டர் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக ஏமாற்றுவாங்க யாராக இருந்தாலும் சரி. சீட்டிங்னா பக்கா பார்த்துக்கலாம், விடுங்க. என்ன பண்ணுறது, ஏமாறணும் அப்படின்னு சொல்லி கடவுள் விதிச்சிருந்தாருன்னா ஏமாந்தே ஆகணும். லெஃப்டி, நம்ம வந்து கரெக்டாக மேங்களூரில் ரீச் ஆகிட்டோம். பார்த்தீங்களா, மங்களூரில் ரீச் ஆகிட்டு நம்ம ஒரு டவுன் போகிறோன்னு சொன்னல, அந்த டவுன் போகணும். அப்போ ஒரு சிறப்பான சம்பவம் நடந்துருச்சு. ரொம்ப சங்கடமாயிடுச்சு எனக்கு அந்த சம்பவம் நடந்து. அங்கே என்ன ஆச்சுன்னா, என்னோடய கோபுரோ கேமரா வந்து சுத்தமாக ஒர்க் ஆகாமல் ஆனாகாமல் ஆயிடுச்சு. அப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஆனால் இங்கேயும் அலைன்னு அலைஞ்சிட்டு இருக்கேன். சுத்தமாக முடியல, என்னடா பண்ணுறது. நம்ம கோபுரம் இப்போ நம்ம கேமரா ஒர்க் ஆகாட்டி நம்ம இதே போச்சு, ஒன்றுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் என்னடா இது பண்ணுறதுன்னு பார்த்தா டிஸ்பிளே வேறு உடஞ்சிருச்சுங்க. தெரியுதா, டிஸ்பிளே வேறு நமக்கு மொபைலில் டிஸ்பிளே போயிடுச்சு. டிஸ்பிளே கீழே, மொபைல் கீழே போட்டு டிஸ்பிளே உடச்சிட்டேன். கேமரா ஒர்க் ஆகாமல் பின்ன இங்கேருந்து ஸ்டூடியோ போய் இங்கே ஸ்டூடியோ சென்டர்னு கேமரா சென்டர்னு சொல்லிட்டு அங்கே ஒரு ஷாப்புக்கு போய் அங்கே போயிட்டு தான் நம்ம போய் கேமரா வேறு கொடுத்தோம். கேமராவை கொடுத்து ரெடியாக்கி அது எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி மைண்டே அப்செட் ஆகி ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. என்னடா இது, அப்போ நம்ம பவர் பேங்க் வாங்கின வீடியோ கூட போட முடியல. நம்ம பவர் பேங்க் வாங்கின வீடியோ கூட எல்எஃப்டி போட முடியல. நான் வாங்கிட்டேன் எல்எஃப்டி, நான் உங்கள்கிட்ட என்ன காட்ட முடியல, வாங்குறது எப்படின்னு காட்ட முடியல, எந்த கடையில் வாங்கினேன்னு காட்ட முடியல. பட் இதுதான் வாங்கினோம், எம்ஐ பவர் பேங்க் தான் இப்போ வாங்கியிருக்கோம். ஆல்ரெடி ஒரு பவர் பேங்க் வாங்கினோம், அது செத்தே போச்சு. அது ஒரு 10 பைசாக்காகாத பவர் பேங்க்கு. தயவுசெய்து காசு பார்த்து செலவு பண்ணுங்கள் எல்எஃப்டி. ரொம்ப ரொம்ப கஷ்டம், சம்பாதிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம், செலவு பண்ணுறதுங்கிறது ஒரு செகண்டில் பண்ணிடலாம். எனக்கு வந்து வரவே மாட்டேங்குது, பேசுகிறதுக்கே வர மாட்டேங்குது, எனக்கு அந்தளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இங்கே வேறு சரியான மழை, இந்த மழை வேறு போட்டு எல்லாத்தையும் பிக்சர் எடுத்துகிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் சுத்தமாக என்னால் மைண்ட் ரொம்ப அப்செட் ஆகி ஒரு மாதிரி டவுன் ஆகி உட்காந்துட்டேன்.
போச்சுரா எல்லாம் போச்சுரா அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டேன். அப்புறம் கடையில் கொண்டு போய் கொடுத்தப்போ அங்கே போன உடனே ஆன் ஆயிடுச்சு. அங்கே போய் அவங்க சார்ஜ் போட்டு 2 நிமிஷம் போடுறாங்க, ஆன் ஆயிடுச்சு. அதுக்கு வரைக்கும் நான் சார்ஜ் போட்டு பார்த்தேன், வேறு பேட்டரி போட்டு பார்த்தேன், எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை. மைண்ட் அப்செட் ஆகி முடிஞ்சிரா அனிமோ அவ்வளோதான் நினச்சேன். அந்த நேரம் பார்த்து கடவுள் நமக்கு ஹெல்ப் பண்ணார். அப்பா ரொம்ப ரொம்ப இதாகிடுச்சுங்க, எனக்கு ரொம்ப அப்செட் ஆகிடுச்சு மைண்டு. இப்போ தான் ஏதோ பரவாயில்ல, ரிலீஃப் ஆகி வந்துட்டுருக்கேன். ஓகே லெஃப்டி, இதுக்கப்புறம் நம்ம டென்ட்டில் ஸ்டே பண்ணதான். இங்கே போயிட்டு நம்ம பங்க் அங்கே ஒன்று இருக்குது பங்க், பட் இங்கிருந்து தெரியுமான்னு தெரியல. அந்த பங்க்கில் தான் இப்போ ஸ்டே பண்ண போகிறோம். லெஃப்டி வந்துட்டோம். ஐயோ மழை வேறு வருது நம்ம நேரம் பார்த்து. ஃபுல்லாக ரெயின். இங்கே நடக்கக்கூட முடியல, அந்தளவுக்கு மழை வருதுங்க. மணி பார்த்தீங்கன்னா 6:10 ஆச்சு. 6:10க்கு மழை. நம்ம ஊரில் வெயில் வந்துச்சே, கூப்பிட்டாங்க மழை வந்திருக்கடா அப்படின்னு. ஏன்னா நான் இருக்கும்போதெல்லாம் நம்ம ஊரில் மழை வராதடா, நான் இருக்கும்போதெல்லாம் வெயில் தான், சரியான வெயிலாக இருக்கும். கேமராவில் தண்ணி பட்டுருச்சா இல்லை. ஓகே லெஃப்டி, நம்ம சொன்ன பங்க் வந்துட்டு பங்க் கிட்ட வந்துட்டேன். அந்த பங்க் கிட்ட தான் போகிறேன்னு சொன்னேன்ல, அந்த பங்க் கிட்ட வந்துட்டேன். பட் சைடு ஓப்பனில் தான் இருக்குது. வாட்டர் ரெசிஸ்டன்ட் தான் கேமரா, பிரச்சனை இல்லை. பட் இருந்தாலும் சைடில் ஓப்பன் இருக்கனால நமக்கு வாட்டர் ரெசிஸ்டன்ட் வராது. நல்ல மழை பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். நினைஞ்சிருப்பேன், கொஞ்சம் நினைஞ்சிருப்பேன். அந்த பங்க்கு தான். ஆனால் அந்த பங்க்கில் ஒரு மாதிரி இருக்கே, ஃபுல்லாக டவுன் மாதிரி இருக்குது. அந்த பங்க்கில் எப்படி போய் ஸ்டே பண்ணுறதுன்னு தெரியல. அந்த பங்க்கு காட்டுறேன் பாருங்கள், தெரியுதா? அங்கே தான் அந்த பங்க்கில் விடுவாங்களான்னு தெரியல. நம்ம வேறு ஏதாவது ஹைவே போயிடலாம். ஹைவே போய் அங்கேருந்து நம்ம டென்ட் போட்டு ஸ்டே பண்ணுற மாதிரி பண்ணிடல லெஃப்டி. ஓகே, மணி இப்போவே 6:10 ஆச்சு. ஓகே பை லெஃப்டி. நீ போகிற வழியில் கொஞ்சம் அப்படி கவர் பண்ணுறேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபுல் அண்ட் ஃபுல் கவர் பண்ணிகிட்டு இருக்கேன். என்ன ஒரே ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அது மட்டும்தான் கவர் பண்ண முடியல. துபாய் ஷாப்பிங், ஏதோ ஒரு ஷாப்பிங்கு, அது மட்டும்தான் நம்ம கவர் பண்ண முடியல. பவர் பேங்க் வாங்கின இடம் மட்டும் தான் கவர் பண்ண முடியல. ரொம்ப ரொம்ப சாரி, அதுக்கு வேண்டி நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் வர வீடியோஸ் எல்லாமே நான் உங்களுக்கு கவர் பண்ணி தரேன். ஓகேங்களா? ஓகே லெஃப்டி பாய். லெஃப்டி பை வாக்கில் நான் போயிட்டு இருந்தேன். எங்கன்னா அந்த டவுன், இது நான் பெட்ரோல் பங்க் ஒன்று காமிச்சு தெரியுங்களா, அந்த ரோட்டில் நான் வந்து நடந்து வந்துட்டு இருக்கும்போது ஒரு அண்ணா டக்கு நான் போகிறேன், டே அப்படின்னு கூப்பிட்டேன். டேடேன்லாம் கூப்பிடல, ஹலோ 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 அப்படின்னு கூப்பிட்டாரு. கூப்பிட்டப்போ நான் வந்து என்னென்ன சொல்லுங்கள், டெல்மி ப்ரோ அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ நீ எங்கேருந்து போகிற என்னென்னு எல்லாமே கேட்டு, நான் உனக்கு ஒன்று பண்ணுவேன், நீ காஃபி சாப்பிட்டு தான் நீ போகணும்னு சொல்லிட்டு, நீ பாருங்கள் நம்மளை ஆக்சுவலி 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு கூப்பிட்டு வந்திருக்காரு. இது 5 ஸ்டார் இல்லை, ஒரு 3 ஸ்டார். உங்களுக்கு பிடிச்சா ஒரு 2 ஸ்டார், இல்லைன்னா எனக்கு பிடிச்சதுக்கு 4 ஸ்டார், அந்த மாதிரி ஏதோ ஒரு ஸ்டார் வச்சுக்கல. இவர் தான் ப்ரோ தான் இவர் தான் இப்போது என்னை கூட்டிகிட்டு வந்தது காய், அந்த அண்ணா இவர் தான். அவர் வந்து எனக்கு தமிழ் பீப்புள் ரொம்ப பிடிக்கும்னு கூப்பிட்டு வந்துட்டார். ஐ லைக் தமிழ் பீப்புள் ப்ளீஸ் கம் வித் மீன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து நம்ம இங்கே காஃபி சாப்பிட போக சொல்கிறாரு. சரி நம்ம காஃபி சாப்பிடுவோம், சாப்பிட்டு அண்ணா கூட அப்படியே கொஞ்சம் டாக்கெல்லாம் விட்டுருப்போம் லெஃப்டி. ஓகேங்களா? வாங்க லெட்ஸ் கோண்ணா. எஸ் ஓகே லெஃப்டி. And the food for sure is there. ऊपर इसके ऊपर है. Okay. पीलो ठीक है. इदान है कॉफ़ी एक्चुअली इतना नहीं कॉफ़ी. You are lover, coffee lover. Yes, I am coffee lover. I am coffee lover. I am from Chikmagalur. No. Chikbalapur. Chikbalapur no, Chikmagalur. Chikbangalore. Chikmagalur. Put in Chikmagalur. Okay. There you don't go. Now rainy season is going. The road is not good. Okay. There place is very nice. From Bangalore to where you are going to? From Bangalore to next Goa. Go walk there. Yes. Next plan Goa na. How many days after how many days you are going to Goa? Around 1 week. After 1 week you will be in Goa. Panjim. 1 week or 10 days like that. You are enjoying your life, huh? Every day, every minute, every second I am enjoying my life. Okay, I got a good friend, I think. Yeah. I don't like. I'm having only old mom. Okay. So I don't go anywhere in Bangalore. We are getting train. Okay. Every day is going morning night. Okay. I've not gone from last 2011. I don't go anywhere. My birthplace is I went in February. And last time when marriage was there. Okay. That also I didn't go. When his mother, I cannot leave my mom and go. Yeah, sure. Mom is important for us. The road is not this one. Okay. எல்லாம் டீ சாப்பிட்ற வீடியோலாம் பார்த்துருக்கீங்க. அந்த அண்ணா வந்து நம்மளை விடாமல் கூட்டிகிட்டு போய்
அங்கே போய் ஸ்டே பண்ண வச்சு, ஸ்டேலாம் பண்ண வைக்கல, அங்கே போய் உட்கார வச்சு நமக்கு டீயெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணார். ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. சம்பவம் மாடி ஸ்டார்டட் ஃப்ரெண்ட்ஸ். கேமரா செத்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். சந்தோஷமாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நான் எவ்வளோதான் எவ்வளோக்கு எவ்வளோ வெளியே சிரிக்கிறேன்னு அவ்வளோக்கு அவ்வளோக்குள்ள கஷ்டத்தை வச்சுருக்கேன். முன்னாடி தான் அமுத்துறேன். மறுக்கையா சாலாரே. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம விடுங்க, என்ன பண்ணுறது, அவ்வளோ சங்கடத்தில் இருக்கேன். ஓகே லெஃப்டி, இப்போ நான் வந்து ஸ்டே பண்ணுறேன். நீங்கள் எங்கேயாவது ரோட்டில் தூங்குறேன்னு நினச்சிக்காதீங்க. இந்த ரோட் சைடில் தான் பங்க் அங்கே இருக்குது பார்த்தீங்களா, பாரத். அந்த பாரத் பாரத்தா? ஆமாம் பாரத், அவரே தான். அங்கே போய் நம்ம ஸ்டே பண்ணுறோம் லெஃப்டி. ஓகே லெஃப்டி, அங்கே போய் ஸ்டே பண்ணுற வீடியோ மீண்டும் பார்ப்போம். என்ன சொல்கிறது, ஏன் நமக்கு இப்படி நடக்குது? நம்ம என்ன பாவம் பண்ண, யாருக்கு என்ன பாவம் பண்ணேன்? வரும்போது யாரையாவது நான் உங்களை சோதிச்சேன்னா, எவ்வளோ கஷ்டப்படுத்தினேன்னா, நான் யாரையாவது சொன்னேன்னா, எதாவது திட்டினேன்னா, ஏன்ப்பா எனக்கு இப்படி சோதிக்கிறீங்க என்ன? நான் என்னப்பா பண்ணேன்? சரி, உங்களை இல்லை, நான் அப்படி உங்களை கேட்குற மாதிரி நான் கடவுளை கேட்டிருக்கேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அழுகிறது ஒன்று தான் மிச்சம். அதுவும் கேம் நிற்கிது, உடனே அழுதுருவேன். அழுகலான்னு பார்த்தா மழை வந்து அழுகையும் கெடுத்து விடுது. என்ன பண்ணுறது? ஓகே லெஃப்டி. டென்ட்டு போடுறதுக்கு ஆதார் கார்டு, பேன் கார்டு, சேஃப்டி 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 சேஃப்டி. இந்த தமிழ்நாட்டுக்காரனை பார்த்தா உண்மை எப்படி இருக்கு? என்னோட பைக் ஒரு புக்கு, அது என் பைக்கோட புக்கு. மை பைக் आरसी बुक, मेरा गाड़ी आरसी बुक है. ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதி பிடிக்கிற கூட இந்த அளவுக்கு செக் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் இருந்தால் தான் நம்மளை இங்கே ஸ்டே பண்ண விடுவாங்க. இதுதான் ஹியூமனிட்டி. ஓகே லெஃப்டி, அவங்க செக் பண்ணி ஆதார் கார்டு, பேன் கார்டு, வண்டி புக் எல்லாம் செக் பண்ணிட்டு அப்புறம் நம்மளுக்கு இங்கே ஸ்டே போடுறதுக்கு இங்கே இடம் கொடுத்துட்டாங்க. ஓகே லெஃப்டி, சுத்தமாக முடியல. போய் தூங்கினேன்னா நாளைக்கு தான் எந்திரிப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே லெஃப்டி, மிஸ் யூ ஆல், லவ் யூ ஃபார் ஆல். எல்லாத்தையும் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஓகே லெஃப்டி, பாய் 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 பாய். கண்டிப்பாக நாளைக்கு இந்த வீடியோ ஈவினிங்குள்ளே அப்டேட் பண்ணுற ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே லெஃப்டி, பாய்.